ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அதிசயமானவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆலோசனை கர்த்தரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டில் இருக்கிறவரே அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இது வந்து புதிய நாளை காண என் தேவன் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இது அந்த காலை வேளையிலும் கூட ஏசப்பா அவங்க சமூகத்துக்கு வரும்படி என் தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகுதி இல்லாத எங்களையும் ஏசப்பா ஒரு விசை நீங்கள் தகுதிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே ஒரு விசை பாவிகளாகி எங்கள் மீது கிருபை பாராட்டுங்க, பாவிகளாகி எங்கள் மீது கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே சுத்திகரிப்பின் வல்லம் எங்களில் கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. வெறுமையாக்கி பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் தூசும் குப்பையும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் மண் என்பதை நினைவு கூறுகிற ஆண்டவரே அநாதி தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம், உள்ளங்களில் வரைந்து வைத்திருக்கிறவரே இயேசு மகாராஜனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனர் எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் எல்லைங்களும் நீங்கள் பரிசுத்தத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் உத்தமமாய் நடக்க பரிசுத்தமாய் நடக்க உமக்கு பெரியமாய் நடக்க எங்களை நாங்கள் வெறுமையாக்கி பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. அனல் மூட்டி எழுப்புங்க ராஜா. பரிசுத்தரே நீங்கள் பரிசுத்தராக இருந்தது போல ராஜா எங்களை ஒரு விஷயம் நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்துல ஊற்றப்படும்படி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா. இந்த நாளுக்குரிய கிருபை ஊற்றுங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதியவைகளாக இருப்பதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அந்த கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் ஒரு விசை எனக்கு எங்களுக்கு எங்கள் சபையாருக்கு அப்பா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் ஒரு விசை இறங்கவீராக, ஆவியானவர் ஒரு விசை இறங்கவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி அப்பா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தை ஊற்றும்படி உடைய சுத்திகரிப்பின் வல்லமை கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகுதிப்படுத்துங்க 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 கர்த்தாவே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களை எங்களுக்கு மன்னியுங்கப்பா. துணிகரமான பாவங்களுக்கு எங்களுக்கு மன்னியுங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஒரு விசை ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா. இறங்குங்க ஆண்டவரே. அவியானவரே உடைய பாவங்களை எல்லாம் சாபங்களை எல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன். அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுந்தபடி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. மனம் இறங்குங்க. அதிசயங்களை காண செய்கிறவர் அப்பா. எங்களுடைய நடக்கையில் செய்கையில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க அப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உத்தமமாய் நடக்க உமக்கு பெரியமாய் நடக்க அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு பெரியமில்லாத எந்த ஒரு காரியங்களில் ஏறாதபடி ஏசப்பா எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட நீ எடுத்து போடும்படி அப்பா ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. ஆலோசனை கர்த்தர் நீங்க ராஜா கர்த்தாவே. நடக்க வேண்டிய வழிகளை போதியுங்க. தாங்குகிறவர்
தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். அப்பா கனத்துக்குரிய பாத்திரரே, எங்களை வழி நடத்துங்க. அப்பா எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. அப்பா கத்தாவே தாழ்த்துகிற ஆண்டவரே. அப்பா ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, இன்றைக்குரிய ஒவ்வொரு காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் பாரப்படுகிறோம். கத்தாவே எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. நீர் கூட இருந்து தேற்றும்படி வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா கேட்கிற வசனங்களுக்கு நேராக எங்கள் செவிகள் சிறந்திருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இருதயத்தை திறந்து கொடுங்க. தாசரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா தாசர் மூலமாக வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தாசரை மறைத்து வெளிப்படுத்துங்க, கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. அப்பா ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே கிருபை இறங்கட்டும், இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் அப்பா துதிக்கி பார்த்திரார் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே. உடைய அபிஷேகம் கர்த்தாவே ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம், உடைய செய்கைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவர். எனக்கு சபையா இருக்கு அப்பா, எங்களுக்கு இறங்கும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது ராஜா. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற ஆண்டவரே. உடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, காலை நேலையில் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களே ராஜா. அப்படியாக காணத்தக்கதாக அப்பா அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் பார்க்கிற ஆண்டவரே. அப்பேற்பட்ட சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு செய்கைகளையும் ஆண்டவரே பரிசுத்த வெள்ளங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சியாய் நிற்க ஆவியானவர் அப்பா அந்த நேரத்தில் கூட எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவுடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே நீங்க நேர்த்தியாய் செய்ய உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. அப்பா கர்த்தாவே வழி நடத்துகிற தேவன், காரியங்கள் யாவையும் வாய்க்க செய்கிறவர், வலது இடதுபுறம் சாயாதபடி பாதுகாக்கிற தேவன், இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக. அப்பா இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும்படி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாசரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாது இருக்கையில் ஆண்டவரே ஒரு மனிதனாக உண்டாக்குன தேவன் கர்த்தாவின் என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. உடைய தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5
பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமுமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரையிலுள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் ஒருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயு புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு,
துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய தஞ்சை தலைமை சபை ஊழியர்களுக்காக அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்க பண்ணினீரே, அதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களோடு கொடுத்து வழி நடத்துகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆத்மநேசர் ஊழிய தலைமை சபகர் போதகர் தகப்பனே அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜிம்ஸ் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜேசன் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இப்போ இம்மட்டும் நீ அவர்களை வழி நடத்தி வருகிற நல்ல தெய்வ கிருபைக்காக உமக்கு சோதரம். இம்மட்டு நீர் ஆண்டவரை கொடுத்திருக்க நல்ல சுகத்திற்காக உமக்கு சோதரம், பலத்திற்காக உமக்கு சோதரம். இன்னும் உடைய வல்லமையால் நிரப்புவீராக, இன்னும் உடைய அக்னி ஜுவாலையாக மாற்றுவீராக, இன்னும் அனைவருக்கு அவர்களை ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய கிருபை அவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. அவருடைய சரத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். உடைய பலத்தால் நீர் அவர்களை இடை கட்டுவீராக தகப்பனே. இன்னும் அன்று உடைய வல்லமையால் நிரப்புவீராக. இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சி ஊழியத்திற்காக சோத்திரம் பண்ணுவோம். தலைமை போதகர் பாஸ்டர் அந்தோனியா அவருக்காக நம்ம சோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சி பட்டணத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைமை போதகர் பாஸ்டர் அந்தோனியா ஐயாவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அம்மாவுக்காக உமக்கு சோதரம், பாஸ்டர் சாமுக்காக உமக்கு சோதரம் தகப்பனே. இந்த திருச்சி பகுதி ஊழியங்களும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியங்கள்
ஊழியங்கள் தகப்பனே திருச்சி பகுதிக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்க நீர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. பாஸ்டர் அந்தோனியை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற தகப்பனே. உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. இன்னும் அவர்களை உங்களுடைய வல்லமையில் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவை இன்னும் உடைய அக்னி ஜுவாலையாக அவர்களை மாற்றுவீராக. இன்னும் அன்று உங்களுடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஊழிய பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. இன்னும் அநேகருக்கு அவர்களை ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் சகல பிசாசுகளையும் துரத்தக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. சகல நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. அன்றைய இந்த திருச்சி பகுதியில் தகப்பனே அன்றைய இந்த சபை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையாக விளங்க நீர் கிருபை கொடுப்பீராக. அன்றைய அம்மாவை எடுத்து பயன்படுத்துவீராக. அன்றைய பாஸ்டர் சாமை எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஊழியத்திற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் அன்று ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு கிடைக்க நீர் உதவி செய்வீராக. நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. ஊழியர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது அவர்களுக்கு உண்டான பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். இறக்கமுள்ள பரமபிதாவே நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்லும்போது உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாக நீர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. உங்களுடைய ஊழியர்களை உங்களுடைய அக்னி ஜுவாலாக நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஊழியருக்கு தேவையான நல்ல கிருபையில் கொடுப்பீராக தகப்பனே. நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக செல்ல நீர் கிருபை கொடுப்பீராக. நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். வெளியிடத்தில் ஊழியங்கள் செய்யும் போது தகப்பனே உங்களுடைய வல்லமையில் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்வீராக தகப்பனே. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அநேக ஜாதி ஜனங்கள் அறிந்து உங்களுடைய சபையில் இணைந்து கொள்ள நீர் கிருபை கொடுப்பீராக. அதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். நம்முடைய சபையில் நடைபெறுகிற சங்கிலி தொடர் ஜெபத்திற்காக ஜெபிப்போம். இறக்கமுள்ளவரே நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆண்டவரே ஆரம்பிக்க கிருபை கொடுத்ததற்காக நன்றோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த சங்கிலி தொடர் ஜெபத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிற பேர் எழுதி கொடுத்திருக்கிற நபர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் சரியான நேரத்திற்கு எழும்பி ஜெபிக்க நீர் கிருபை கொடுப்பீராக. அதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே இந்த சங்கிலி தொடர் ஜெபம் ஒழுங்கும் கிரமமாக செயல்பட நீர் கிருபை கொடுப்பீராக. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். அன்றைய இதுக்கு பெயர் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. அன்றைய இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க தகப்பனே. சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை கொடுப்பீராக. அதற்கு எடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஜெபங்களும் உடைய ஆண்டவர் சமூகத்தில் வந்து அது பிரீதியாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறக்கமுள்ள பரமபிதாவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபை விசுவாசிகளுக்காக நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களை நீர் அனுதினமும் சபையில் இணைத்து வருகிறதற்காக நன்றோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவர் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் தகப்பனே ஆண்டவரே எல்லாரும் குடும்பமாக ஆராதனைக்கு வர நீர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளாக சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க நீர் கிருபை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல கிருபையில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் நல்ல வாஞ்சைகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. தாங்கள் இருக்கிற இடத்துல தாங்கள் இருக்கிற ஆண்டவரே அந்த ஊரிலே அந்த தெருவிலே தகப்பனே ஆண்டவர் ஆத்துமநேச சபைக்கு செல்கிற மக்கள் அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. அவர்கள் சாட்சியை பார்த்து தகப்பனை இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவும் இவர்கள் ஆண்டவர் இந்த சபைக்கு செல்கிறவர்கள் என்று சொல்லவும் தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. சபையில் உள்ள அந்த விசுவாச குடும்பத்தில் உள்ள தகப்பனை கடன் பிரச்சனை எல்லாம் மாற நீர் உதவி செய்வீராக. கடன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி அன்று ஒவ்வொரு சபை அன்று விசுவாசிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்டுவீராக. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தொழில் செய்கிற நபர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தொழிலுக்கு தேவையான விசேஷ ஞானத்தால் நிரப்புவீராக, விவேகத்தால் நிரப்புவீராக.
மனிதர் கண்களுக்கு தயை எடுக்க கிருபை கொடுப்பீராக. தொழிலுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொழில் காரியம் நாளுக்கு நாள் விருத்தியடைய நீர் கிருபை கொடுப்பீராக. அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பீராக. நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு அன்றே தேவையான நல்ல ஆசிரியர் கண்களுக்கு தயை எடுக்க கிருபை கொடுப்பீராக. சக மாணவ மாணவி கண்களுக்கு தயை எடுக்க கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்க கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகளை நீதாமே உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து எப்பொழுதும் இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. படித்து முடித்து அன்றே வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற அன்றே வாலிபர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றே அவர்களுக்கு தேவையான நல்ல வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்துவீராக. அவர்கள் விரும்புகிறபடி நல்ல ஒரு வேலைகளை அவர்கள் கிடைக்க அவர்களுடைய மன விருப்பத்தை நீர் தாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. வேலையின் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கின ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே நன்றியோடுமை துதிக்கிறோம். சோதரிக்கிறதுக்கு அப்பனே ஆண்டவரை திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிற சபை விசுவாச பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அப்பனே ஏற்ற சமயத்தில் நல்ல ஆண்டவரை ஏற்ற துணையை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்து வழி நடத்துவீராக. திருமணம் முடிந்து ஆண்டவரை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற தம்பதிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை ஏற்ற சமயத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நிந்தையை நீர் மாற்றி போடுவீராக. தகப்பனை அற்புதங்களை நீர் செய்வீராக. தகப்பனை டாக்டரால் முடியாது என்று சொன்னாலும் தகப்பனை இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்று ஆண்டவரே அவர்கள் சாட்சி சொல்ல தகப்பனை உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை நீர்தாமே இரக்கம் பாராட்டுவீராக. நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த குழந்தைகளை உமக்காக வளர்க்க நீர் கிருபை கொடுப்பீராக. விசுவாச குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறி போக நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த போராட்டமான சூழ்நிலை எல்லாம் மாறி ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் ஒவ்வொருத்தர் இல்லத்திலும் இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. என்னுடைய சமாதானத்தை வைத்து வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோதரம். உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் உம்முடைய விசுவாச குடும்ப பிள்ளைகளோடு இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஆன்லைனில் வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். சோதரம் இயேசு கிறிஸ்துவே நன்றோடுமை துதிக்கிறோம். சோதரிக்கிற தகப்பனை இப்பொழுது ஆன்லைனில் தகப்பனை அந்த வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு நீர்தாமே ஒரு விடுதலையை கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்தியவராக. தகப்பனே தேவையான நேரத்திற்கு மாத்திரமே செல்போனை உபயோகிக்கும் மற்ற நேரங்களில் அதை விடுவும் நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். தகப்பனே அடிமைத்தனத்திற்கு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். தகப்பனே அந்த கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிற தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யான விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதவசனத்தின்படி நீர்தாமே விடுதலை கொடுப்பீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அந்த மெய்யான அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுப்பீராக. இனிமேல் இப்படிப்பட்ட வலைதளங்கள் அடிமையாகாதபடி நீர்தாமே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு அவருக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்தியவராக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர் ஒரு சந்தோஷமான சமாதானமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த அடிமைத்தனம் அவர்கள் வாழ்க்கையில் வெள்ளக்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சபைக்காக ஜெபிப்போம். சபையில் உள்ள குழப்பங்கள் ஏற்படுத்துகிற அந்த பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்பட ஜெபிப்போம். இரக்கமுள்ள பரமபிதாவே நன்றோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காக நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்துமாக்களை நீர் சபையில் இணைத்து கொண்டு வருகிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையும் தகப்பனே ஞாயிற்றுக்கிழமையும் புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து உடைய நாமத்தை அறிந்து கொள்கிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம். அநேக ஜாதி மக்கள் விடுதலை அடைகிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட சபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே சபையில் குழப்பத்தை கொண்டு வர நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெள்ளகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். சபை சில மனிதர்கள் மூலமாக சபையில் குழப்பத்தையும் ஒரு மனிதனையும் கெடுக்கிற அந்த பிசாசின் கிரியில் அழிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தகப்பனே சபை விசுவாசிகளுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. சபையில் அனைவரும் ஒரு மனதாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. போதுகிற கீழ்ப்படிந்து அனைவரும் சொல்கிற செயல்களை
ஆண்டவர் கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே அனைத்து கிளை சபையில் உள்ள ஆண்டவர் போதகர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கிளை சபையில் உள்ள போதகர்கள் ஆண்டவரே தலைமை சபை போதகர்கள் அறிந்து அவருடைய ஆண்டவரே காரியங்களை உணர்ந்து செயல்பட நீர் கிருபை கொடுப்பீராக. எல்லாருக்கும் நல்ல ஒரு மனிதை கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்துவதாக. ஒரு மனிதை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு மனது உண்டாக கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு சமாதானம் நிலவட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஊழியத்திற்கு எதிராக செயல்பட எல்லா பிசாசின் தந்திரங்களும் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிப்போம். நீர் கொடுத்திருக்க இந்த சபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற தகப்பனே. இந்த சபைக்கு எதிராக செயல்படுற எல்லா பொறாமையின் கண்கள், வன்கண்கள், எரிச்சலின் ஆவியல், எல்லா வெள்ளி சுனித்து வல்லமெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே உடைய சபையை நீர் தம்மை ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அன்றைய சபை ஊழியருக்கு எதிராக, சபை போதகருக்கு எதிராக, அன்றைய விசுவாசிகளுக்கு எதிராக செயல்படுற எல்லா வெள்ளி சுனித்து கிரியைகள், எல்லா பொறாமையின் கண்கள், மந்திரவாதிகளின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நீதம் இரக்கம் பாராட்டி அன்றைய சபையை நீதம் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துவீராக. சபைக்கு எதிராக செயல்பட்ட எல்லா கிரியையிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிந்து சாம்பலாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை இந்த இந்திய தேசத்தில் வைத்திருக்கிறே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் தமிழக முதலமைச்சர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாம் அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நல்ல திட்டங்களை செயல்படுத்த நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை நீதம் ஆசீர்வதித்து அவருடைய தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்துவீராக. தமிழ்நாட்டில் கிரியை செய்கிற எல்லா கொலை வெறியின் ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளை தகப்பனே. எங்கள் தமிழ்நாட்டை ஒரு சந்தோஷமான சமாதானமான நாடாக மாற்றி கொடுத்து வழி நடத்துவீராக. தமிழ்நாட்டில் எப்பொழுது ஆண்டவரே ஒரு அமைதி ஆண்டவரே நிலவ நீர் கிருபை கொடுப்பீராக. தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற கிரியையிலும் கொண்டு வருகிற அந்த பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான மக்களாக வாழ ஆண்டவரே மக்களுக்குள்ள ஒரு மனது உண்டாக நீர் கிருபை கொடுப்பீராக. மக்களை நீதம் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அன்றே எங்கள் மக்களுக்கு தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஏற்ற சமயத்தில் மழை பெய்ய பண்ணுவீராக. ஏற்ற சமயத்தில் அன்றைய மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஏற்ற சமயத்தில் அன்றைய மக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் மக்களுக்கு தேவை நல்ல விவசாய காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் மக்கள் செழித்திருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. எங்கள் மக்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீர்தான் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை துதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நாம் ஜெபிக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாய் கர்த்தர் நாளை இந்த நேரத்தை கொடுத்ததற்காய் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் உண்டு. அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கு 3வது நாள் அக்கினிரத அபிஷேக உபவாச கொடுகை பெங்களூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகர் இதில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3வது நாள் கூட்டத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள். இன்றைக்கி இந்தியாவுக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் படிக்கும் போது இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் ஒரு
வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இது இருக்கும். ஏன்னா 2 நாளுமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடியை ஏற்றுவாங்க, அதே போல் கொடியை சட்டையில் மாட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த 2 நாளுக்குமே வித்தியாசம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்லாம் அடியேனும் அந்த காலகட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே அப்படி தாண்டி வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள், சுதந்திர தின நாள் இந்தியாவுக்கு. இப்போ இதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இந்தியா விடுதலை பெற்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்தியா எங்கேருந்து விடுதலை பெற்றது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற ஒரு சுதந்திர நாடாக மாறிய அந்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. இது 78வது சுதந்திர தின நாள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்தாலும், அதாவது இந்தியா ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை அடைந்தாலும், ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சில நபர்களிடத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. யாரை சொல்கிறேன்னு தெரியும், சில பேர் குறிப்பிட்ட பெயரை நம்ம சொல்லலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இன்னும் இந்த லஞ்சத்திலிருந்து அதே போல் ஊழல் சில இடங்களிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து இந்தியா என்ன அடையலை, இன்னும் விடுதலை அடையவில்லை. இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிற காரியம் என்னென்னா, இந்த உண்மையான ஒரு விடுதலை எப்போ கிடைக்கிறது, யார் இந்த விடுதலையை கொடுக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி. இந்த மெய்யான விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் அந்த மெய்யான விடுதலை வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், எரேமியா 39:18 நாம் வாசிக்க கேட்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைக்க கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையில வாக்குத்தத்தமான வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே இந்த காலை வேளையில நமக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே விடுவிப்பேன், நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்லுகிறார். இது ஒரு உறுதியான ஒரு வார்த்தை. விடுவிப்பேன் இல்லை, நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விடுதலை என்பது கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, அது நிரந்தரமான ஒரு விடுதலையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அநேகர் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த விடுதலைக்காக அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. இந்த விடுதலை என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒன்று. இந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மாத்திரம்தான் அது நிரந்தரமான ஒரு விடுதலையாக இருக்க முடியும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உன்னை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதில் சொல்லும்போது, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விடுதலை அடைய வேண்டும். இன்னைக்கு அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை அடையாதபடி, இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை அடையாதபடி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவோ சூழ்நிலைகள் எதிராக வந்த போதெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். அதுபோல இப்ப இருக்க சூழ்நிலைகளிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு பூரண விடுதலையை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு பேசின இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்திய தேசத்திற்கு எப்படி விடுதலை கிடைத்தது? ஏதோ அநேகர் போராடினார்கள், அநேக விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் நிமித்தமாக நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல விடுதலை கொடுக்கும் போது அந்த விடுதலை
மெய்யான விடுதலையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். இஸ்ரவேலுக்கு சகாயம் கிடைக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உறுதிப்படுகிறது. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் கடந்து வந்து அதை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். அவர் வந்து விடுவிப்பார். அவர் விடுதலை நாயகனாய் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விடுதலை. இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தாவே எனக்கு விடுதலை தாரும், நீர் வந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுங்க. என்ன விதமான கட்டுகள் இருந்தாலும், மரணத்திற்கு ஏதுவான கட்டுகள் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொல்லாதவரின் கையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று பார்க்கும்போது, சங்கீதம் 50:15 நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 50:15 நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, ஆபத்து காலத்தில் இன்னைக்கு அநேகர் மனிதர்களை நம்புகிறார்கள், மனிதர்களை தேடுகிறார்கள். மனிதரிடத்துல ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி முதலாவது மனிதர்களை நம்பி தான் இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆபத்து வருதா, உனக்கு போராட்டம் வருகிறதா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களை நம்பி அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிற மக்கள் ஏராளம். விடுதலைக்காக அவங்க சொல்றாங்க, இங்கே போனால் சரியாகணும், அங்கே போனால் விடுதலை ஆகணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் விடுதலை. அது நிச்சயமான ஒரு விடுதலை, அது பூரண விடுதலையாக இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவை நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணுமா? தேட வேண்டும். இந்த காலை வேளையில் அவரை தேடும்போது சகலவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், என்னை விடுவிப்பீராக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், அநேகர் அதை கண்டு சோர்ந்து போய் நிற்கலாம். என்ன நடக்குமோ, அடுத்து என்ன ஆகுமோ என்று சொல்லி அநேகர் கலக்கத்தோடு கவலையோடு நின்று கொண்டிருக்கலாம், பயத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இன்றைக்கு இறங்கி உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து உங்களை விடுவிப்பாராம். இன்றைக்கு வந்து உங்கள் அருகாமையில் வந்து நின்று உங்களை விடுதலை ஆக்க வல்லமையுள்ளவராய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனம். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் இன்னைக்கு அநேகரால் ஒடுக்கப்படுகிறார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது, குடும்பத்தில் ஒடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது, அநேக இடங்களிலே ஒடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? கூப்பிடுவார்கள். கூப்பிட்ட உடனே அங்கு சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். ஒடுக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது கர்த்தர் விடுவிப்பார். அதே போல ஒடுக்கப்படும் போது, ஒடுக்கப்படுத்துகிறார்களா, நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா, அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எளிமையா எண்ணப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 72:12 நாம் வாசிக்கும் போது வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. 72வது சங்கீதம் 12வது வசனத்தில்
கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். உதவியற்ற நிலையில் இருக்கிறீங்களா? யாருமே எனக்கு உதவி செய்யலை, நான் நம்பின இவர்கள் கைவிட்டாங்க, இவங்களிடத்துல உதவி வரும் என்று நம்பி இருந்தேன், எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஆதரவாய் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். உதவியற்ற நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, எளிமையா எண்ணப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுவிப்பார், அவர் இறங்கி விடுவிப்பார், அவர் இறங்கி உங்களை இரட்சிப்பார். இன்னைக்கு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களிடத்தில் பலமாய் இறங்கி வருவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு விடுதலையின் தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு விடுதலை கொடுக்க ஒவ்வொருவருடைய கூடாரத்தில் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, பரிசுத்தரே இப்பொழுது எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்க. பொல்லாத கட்டுகளிலிருந்து விடுதலை, மந்திரவாத கிரியைகளிலிருந்து விடுதலை, பொல்லாத அநேக சத்ருவின் சூழ்ச்சியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அநேகர் பாவத்திலே, அநேகர் அதிலிருந்து விட முடியாதபடி அநேக சூழ்நிலைகள், அந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவர். சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்படி இருந்தாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா, கர்த்தரை ஒருத்தவங்க முதலாவது கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். அது இருந்தபடியினால தான் தாவீது அநேக சத்துரு இருந்த போதும் எல்லாரிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். யாரும் அவர் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. தாவீது கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி துதிக்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 34வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது, இன்னைக்கு நீதிமானாய் மாறி கர்த்தரை கூப்பிடும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுகிறாரா? கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நீதிமான்களை என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிறார். 40வது வசனத்தில் 37வது சங்கீதம் 40வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். யார? நீதிமான்கள். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய ரட்சிப்பு யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. நீதிமானாய் நீங்கள் இருப்பீர்களானால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீதிமான்களாய் இருக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? சத்துருக்களை நேசிக்கிறவர்களாய் இருங்கள். உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறார்களா? தீமை நீங்கள் செய்யாதபடி அவர்களுக்கு நன்மை செய்ய பழகுங்கள். தாவீதை குறித்து பார்ப்போமானால் 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சவுலை தாவீது போய் ஒரு குகைக்குள்ளே சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்துல தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் எத்தனைத்து அநேக இடங்களிலே தேடி அலைகிறதை பார்க்க முடிகிறது. கடைசியாக அந்த குகைக்குள்ளே தாவீதினுடைய கையில் சவுல் என்ன பண்ணுகிறார்? மாட்டிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது அதில் தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது எப்படி இருந்துச்சான்? அடித்து கொண்டிருந்தது. ஏன்னா சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். தாவீதுக்கு ஒரு படபடப்பு வந்துருச்சு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த தீங்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. இன்னைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஒருவேளை நம்ம துணிகரமாக பேசலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. ஒருவேளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஏளனமாய் பேசியிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 17வது வசனத்தில் வாசியுங்கள். தாவீதை பார்த்து
வார்த்தை சவுல் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் யாரா நீதிமான், நீ எனக்கு நன்மை நீ செய்தாய், எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு என்ன பண்ணேன், தீமை செய்தேன். சத்ருவாய் சவுல் தாவீதினுடைய வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது அந்த இடத்துல அவரை என்ன பண்ணார்னா நேசித்தார். சத்ரு என்ன பண்ணார், நேசித்தார். தாவீது சவுலை என்ன பண்ணினார், நேசித்தார். அதனால தான் சவுல் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கல எப்படி இருக்கிற, நீதிமானா இருக்கிறாய், நீதிமானா இருக்கிறாய். நீதியுள்ள வாழ்க்கை செய்யுங்க, நீதிமானா இருக்க வேண்டும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசில் தான் ஆசீர்வாதம் தங்கும். இன்னைக்கு நீதிமானாய் வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். நீதியுள்ள வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6:11 நாம் வாசிக்க கேட்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவப்பட்டு நாம் யாரா மாற்றப்பட்டு இருக்கிறோம், நீதிமானாய் ஆக விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணுவாங்க, கழுவப்படுவார்கள். இந்த காலை வேளையில கர்த்தாவே நான் நீதிமானாய் மாறட்டும்னு சொல்லுங்க. ஏன்னா நீதிமான்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நீதிமானுடைய சத்தத்தை தான் என்ன பண்ணுகிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். கேட்டு அவர்களை என்ன பண்ணுகிறார், விடுவிக்கிறார். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நீதிமான்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீதிமானாய் மாறட்டும்னு சொல்லுங்க. நீதி செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல உத்தமமாய் நடப்பவர்கள் நீதிமான்கள், தாராளமாய் கொடுப்பவர்கள் நீதிமான்கள், கனி கொடுப்பவர்கள் நீதிமான்கள், பிறர் குற்றத்தை மூடுபவர்கள் நீதிமான்கள். இன்றைக்கு வாசித்த நீதிமொழிகளை கூட வாசித்தோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வாசிங்க 9வது வசனம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் என்ன பண்ணுகிறார், நேசிக்கிறார். நீதியை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நேசிக்கிறார். அதே போல அதுக்கு மேல நீங்க வாசிக்கும் போது 6வது வசனத்துல நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கர்த்தர் நீதிமான்களை என்ன பண்ணுகிறார்னா விரும்புகிறார். நீதிமானுடைய ஜபத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது தான் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நாம் நீதிமான்களாய் கர்த்தருடைய பார்வையிலே நீதி செய்கிறவர்களாய் நாம் நிற்போமானால், விசுவாசித்து நீதிமானாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கும் போது 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விடுவிக்கிறார். என்னிடத்தில் வாஞ்சியாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறான், வாஞ்சியா இருக்கிறான், வாஞ்சியோடு இருக்கிறான். நான் அவனை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். கட்டுகளோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாஞ்சியோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால், கர்த்தரிடத்தில் நீங்கள் பேசுவீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 42:1 நாம் வாசிக்கும் போது வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. 42வது சங்கீதம் 1வது வசனத்தில், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன பண்ணுகிறது, கதறுகிறது. தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே என் ஆத்துமா, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தரிடத்துல வாஞ்சையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த 3வது நாள் அக்கினிரத அபிஷேக கூட்டத்தில் பங்கு பெற போகிற நாம் வாஞ்சையோடு அபிஷேகத்திற்காய் காத்திருப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அபிஷேகம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாஞ்சையோடு காத்திருங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் வாஞ்சையோடு காத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து என்னை அபிஷேகத்தினால், வல்லமையினால், வரங்களினால் என்னை நிரப்புவார் என்று சொல்லி காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கும்போது தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது இந்த 3 பேரும் தேவனை ஆராதிப்பதில் வைராக்கியமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்கள் தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த 3 பேரும் வைராக்கியமா இருக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்கள் தேவன், அவர் என்ன பண்ணுவார்? எங்களை விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகின்ற அக்கினி சூளைக்கு என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். இந்த 3 வாலிபர்கள் வைராக்கியமாக இருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறதிலே, தேவனை ஆராதிப்பதிலே, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதிலே வைராக்கியமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். வைராக்கியமாய் கர்த்தரை ஆராதிப்பதிலே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதிலே நாம் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை நடைபெறுகிற இடத்துல இன்னைக்கு அநேகர் சினிமா பாடல்களை பாடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையுள்ளவர்கள், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் வைராக்கியமாய் எந்த இடமாய் இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க? வைராக்கியமாய் ஆராதிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அப்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் எழுந்து நிமிர்ந்து என்ன பண்ணுவாங்களா? நிற்பார்கள். அவர்கள் தான் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். தேவனை ஆராதிப்பதில் வைராக்கியமாக இருப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கொடூரமான காலங்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த சினிமா பாட்டு பாடுகிறது தவறல்ல என்று சொல்லி உபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சினிமா பாட்டில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது, இது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி உபதேசங்கள். இது எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உபதேசங்களை, இப்படிப்பட்ட உபதேசியார்களை நீங்கள் ஒருவேளை இதுவரை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். இனி அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவரை மாத்திரம் ஆராதிக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் போது, அவரை ஆராதிக்கும் போது, வைராக்கியமாய் அவரை ஆராதிப்பதில் வைராக்கியமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 18வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்கள். தானியேல் ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளுக்கு தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் என்ன பண்ணான்? கேட்டான். ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை என்ன பண்ணுகிறான்? ஆராதிக்கிறான். இன்றைக்கு நமக்கு நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளை குறித்து என்ன பண்ணலை? தெரியலை. ஆனால் ராஜாவுக்கு தானியேலை குறித்து என்ன பண்ணுது? நல்லாவே தெரிந்திருந்தது. தானியேலை குறித்ததான ஒரு நல்ல சாட்சி ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்கிருந்து சத்தம் வருகிறது. அடுத்து வாசியுங்கள். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை என்ன பண்ணார்? கட்டி போட்டார். தேவனை ஆராதிப்பதில் தானியேல் வைராக்கியமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த 3 பேர் அப்படி தான் வைராக்கியமாக இருந்தாங்க. அதே போல் தானியேலும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பதில் வைராக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ராஜாவே சொல்கிறார். ராஜா ஒரு நல்ல சாட்சி தானியேலை குறித்து சொல்லுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தேவனை ஆராதிப்பதில் நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுல வைராக்கியமாக இருக்க வேண்டும்.
கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அது 7 மடங்கு அக்கினி சூளையாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இன்றைக்கு உம்மை ஆராதிப்பதில் நான் வைராக்கியமாக இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் எந்த சூழ்நிலையும் தவறவிடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய ஆண்டவரே உமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே நான் என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துட்டு உம்மை ஆராதிப்பதில் வைராக்கியம் பாராட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 41:1 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாரா? விடுவிப்பார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்ம எப்படி இருக்கணும்? சிந்தையா இருக்க வேண்டும். அவர்களை குறித்து யோசிக்கணும். சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், ஏழைகள், இவர்கள் எல்லார் மேலும் நம்ம எப்படி இருக்கணும்? சிந்தையுள்ளவர்களாய், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், அவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியா நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்காய் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். வைராக்கியமாய் இருங்க, வாஞ்சையோடு இருங்க, நீதிமானாய் வாழ நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தால் மனிதர்களை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலை வேளையிலே கர்த்தாவே இப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாரோன்னு சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றுவார். ஒருவேளை சரீரத்தில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக பலவீனங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல வருடங்கள் எனக்கு இந்த தொந்தரவு இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போடு இருக்கலாம். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். இந்த கேட்ட அனுபவத்தின்படியா நீங்கள் ஒப்புக்கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை நான் மறுதலிக்காதபடி, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன், கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் உயர்த்துவேன், அவரை ஆராதிப்பதில் நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பேன் என்று நீங்க சொல்லுவீர்களானால், வாஞ்சையோடு இருப்பேன் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மெய்யான விடுதலை வருகிறது. கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை என்ற வார்த்தையின்படியா இன்றைக்கு மெய்யான விடுதலை நமக்கு உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களுக்கு அங்கும் இங்கும் சென்றிருக்கலாம். இந்த விடுதலைக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இன்றைக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை விடுவிப்பார், நிச்சயமா இந்த நாளிலே விடுவிப்பார், இந்த காலை வேளையிலே என்னை அவர் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. அது விடுதலையுள்ள கரம், விடுதலை கொடுக்கக்கூடிய கரம், அவருடைய வலது கரம் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்க இந்த காலை வேளையிலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தோடு முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். உம்மீது ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மீது வாஞ்சையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. விடுதலைக்காக காத்திருக்கிறோமே. எவ்வளவு நாட்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இறங்கும் அப்பா, இறங்கும். இந்த வார்த்தையை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவருக்கும் பூரண விடுதலை கொடுப்பீராக, மெய்யான விடுதலை கொடுப்பீராக. இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியா நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னீரே. நிச்சயமாய் ஒவ்வொருவரை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. எல்லா கட்டு
கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றோடு ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் செபிக்கிற வேளையில், ஒருமனப்பட்ட இந்த காலை வேளையில செபிக்கிற வேளையில் எல்லா அந்தகார கிரியைகள் நீங்குவதாக. ஆண்டவரே எல்லா கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. பாரம்பரிய சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை கொடுப்பீராக. உம்மை நம்பி வந்திருக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆண்டவரே புதிய அபிஷேகம், புதிய வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மையே சார்ந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆண்டவரே விடுதலையின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த சத்தத்தை எங்கெங்கு ஆண்டவரை யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே அவர்கள் வைராக்கியமாய் நிற்பார்களாக. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியா அப்படிப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த 3வது நாள் அக்கினி ரத அபிஷேக கூட்டத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. புதிய அபிஷேகத்தினால், புதிய வல்லமையினால் ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எல்லாவித தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. ஒவ்வொரு தேவதாசர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போது இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற சார்லஸ், சோலகம்பட்டியிலே சார்லஸ் அவர்களுக்காய் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சார்லஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே சகோதரருக்கு நேராக இறங்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற அன்பு சகோதரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், கடந்த நாட்களே நீர் ஆண்டவரை நடத்தி வந்த விதத்தை நினைத்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே புதிய வருடத்திற்குள்ளாய் ஆண்டவரே புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் நீர் வைத்திருக்கிறீர். அதை சுதந்தரித்து கொள்ளட்டும். சபையாராய் நாங்கள் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே யார் யார் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறார்களோ எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா, நன்மையினால் நிரப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்றைய நாள் ஜெபக்குழு சிஸ்டர் ஜான்சி அவருடைய வீட்டில் சோமரசம்பேட்டை
உடைய வீட்டிலே ஜெபக்குழு நடைபெறுகிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நாளைய தினத்தில் உபவாச கூடுகை உண்டு, விடுதலையின் உபவாச கூட்டம் உண்டு. ஐயா அவர்கள் இதில் கலந்து கொள்ளுவாங்க. அதனால் அநேகரை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். அநேகர் இங்கு வந்து இந்த உபவாச கூட்டத்தில் நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள், விடுதலை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். மனிதர்கள் என்னை விழுங்கிட பார்க்கையில் நாள்தோறும் என் மேல் போர் செய்து ஒடுக்குகையில், மனிதர்கள் என்னை விழுங்கிட பார்க்கையில் நாள்தோறும் என் மேல் போர் செய்து ஒடுக்குகையில், ஒத்தாசையை அனுப்பினார், ரட்சிப்பையும் மருளினார். ஒத்தாசையை அனுப்பினார், ரட்சிப்பையும் மருளினார். கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. என் வாசலின் தாழ்பாள் எல்லாம் பலப்படுத்தி என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, என் வாசலின் தாழ்பால் எல்லாம் பலப்படுத்தி என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, உச்சிதமான நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிறார். கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது.